நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணவோ, இல்ல வேலை நிமித்தமா போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில நீங்க தனிமையில போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி பயமா இருக்கும். ஆஹா! நம்ம இந்த இடத்துக்கு எப்படி போவோம்? இந்த வழியா நம்ம எப்படி போப்போறோம்? ஒரு வேள தொலைஞ்சிருவோமோ! இல்ல வழி மிஸ் ஆயிருமோ! இல்ல நம்மள வேற யாராச்சும் இந்த வழி போக்குற அந்த மாரி ஏமாத்திருவாங்களோ! இல்ல இந்த மாரி காரியம் நமக்கு தெரியாதனால நமக்கு கொஞ்சம் பயமா, பதட்டமா இருக்கும். இதே இது அங்க நமக்கு ஒரு நண்பன் இருந்து, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்து, பயப்படாம தைரியமா போவோம். ஏன்னா நம்ம அவங்கள கைட் பண்ணி ஈஸியா நம்மள கூட்டு போயிருவாங்க. அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, "நான் உடனே இருக்கிறேன். நீ பயப்படாத" அப்படின்னு சொல்றாரு. அதானே சொல்றாரு. "நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்." எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? ரொம்ப அன்பான ஆண்டவர். நான் உன் கூடயே இருக்கிறேன். நீ எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதும்போது ஆண்டவர் உன் கூட தான் இருப்பார். நீ டிரைவிங் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பாரு. எல்லா நேரத்திலயும் நம்ம கூடயே இருக்கிற தேவன் அவர். ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிற தேவன். அதனால நீங்க சொல்றீங்களா? எல்லாம் இருதயத்தில கை வச்சுக்கோங்க. "ஏசப்பா, நீங்க என் கூட இருக்கீங்களா ஆண்டவரே? நான்